இந்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த நியூமரிக் எக்ஸ்பிரஷன் இது கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிட் டிஜிட் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோத்தையும் பண்ணால் இல்லை 1ஆம் இலக்கம் யூனிட் டிஜிட் மட்டும் தான் கேட்குறாங்கனால நம்ம ஃபுல்லாலாம் இதை போட்டுட்ருக்க முடியாது. ஆனால் லாஜிக்காக இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஜீரோவோட பவர் எத்தனை டைம் போட்டாலும் 0 தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 × 10னாலும் 100 தான் வரும். அதோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு 0 யூனிட் டிஜிட்டாக இருந்து அதை இன்னொரு எந்த டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு யூனிட் டிஜிட் 0 தான் வரும். அதே மாதிரி 1க்கு ட்ரை பண்ணிங்கனாலும் யூனிட் டிஜிட் 1ஆக இருந்தால் அது திரும்ப எத்தனை டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 11 அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், 1 தான் வரும். இப்போ இன்னொரு 11 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 121 × 1 போட்டிங்கன்னா லாஸ்ட்டு யூனிட் டிஜிட் 1 தான் வரும். ஸோ எத்தனை நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பார்த்தாலும் கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 1 தான் வரும். அப்போ 0 + 1னா 1 தான் ஆன்சர். அப்போ கண்டிப்பாக இந்த யூனிட் டிஜிட் என்னவா